ஒவ்வொரு சர்வாதிகாரமும் அழியிற இடத்துல ஒரு மக்களாட்சி பிறக்குது. அப்படி அந்த மக்களாட்சி பிறந்த உடனே மக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர் எதுக்கு? அவங்களுக்கு உண்டான நல்லதை செய்யறதுக்காக அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறை தான் வணக்கம் நண்பர்களே, நான் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். தேர்தல் அப்படிங்கிற முறை உலகளாவி பறந்திருந்தது. அதை ஒருநிலைப்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய காலனி நாட்டில் செலுத்தினாங்க. அவங்க காலனி நாடு எவ்வளோ? ஏறக்குறைய 36 காலனி நாடுகள். அந்த காலனி நாடுகளுக்கு அவங்க வைத்த பெயர் காமன்வெல்த் ஸ்டேட்ஸ். அந்த காமன்வெல்த் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தேர்தல் முறை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தேர்தல் முறையை நம்ம இந்தியாவில் முதல் 1920 பிரிட்டிஷ் ராஜில் பண்ணாங்க. அந்த தேர்தல் முறைக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த ஜெனரல் எலெக்ஷனில் அவங்க 3 விதமான ஜெனரல் எலெக்ஷன் வச்சாங்க. என்னென்ன? ஒன்று மேல் சபை, இன்னொன்று கீழ் சபை, அதுக்கு அடுத்தது இந்திய பாராளுமன்ற தேர்தல். பறந்து விரிந்த இந்தியாவுக்கு எதுக்கு 3 சபை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் சபையும் கீழ் சபையும் பாராளுமன்றத்தை வழி நடத்துறதுக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தில் எடுத்த முடிவை கீழ் சபையில கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த முடிவை கீழ் சபைக்காரங்களும் ஒத்துக்கணும். இந்த மேல் சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் அதை தெளிவா படிச்சு பார்த்து வரையறைக்குள்ள வருதா, பிரிட்டிஷ் ராஜுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த சட்டத்தை கொண்டு வர முடியுமா, அப்படி கொண்டு வந்தால் பிரிட்டிஷ் ராஜுக்கு என்னென்ன விதமான லாபங்கள் கிடைக்கும், நஷ்டங்கள் என்ன வரும், அதை எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியா நம்மள ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராஜோட பிரசிடென்ட் கிட்ட அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்படிதான் இவங்க தேர்தல் வச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் எந்தெந்த மாதிரி உறுப்பினர்கள் இருந்தாங்க? இதுல மேல் சபையில 34 பேர், கீழ் சபையில 104 பேர். மேல் சபையை ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பர் சேம்பர் அப்படின்னு சொல்றாங்க. கீழ் சபையை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல் சபையில 34 உறுப்பினர்களுக்கு உண்டான இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல 24 இடங்கள் போட்டியிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 இடங்களை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 5 இடங்கள் முஸ்லிம் நண்பர்களுக்கு, 1 இடம் சீக்கிய நண்பர்களுக்கு, 3 இடம் வெள்ளைக்காரர்களுக்கு மற்றும் 1 இடம் யூனியன் டெரிட்டரி சேர்ந்த ஆட்களுக்கு. கீழ் சபையில அதாங்க நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஏறக்குறைய 104 இடங்கள் இருக்கு. இந்த 104 இடங்களை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 66 இடங்கள் இந்தியர்களுக்கு. இதுல கண்டிப்பா அவங்க போட்டியிட்டு தான் ஜெயிக்கணும். மீதி இருக்கக்கூடிய 38 இடம் வெள்ளைக்காரர்களுக்கு. இதுல அவங்க போட்டியிட்டும் ஜெயிக்கலாம், இல்ல போட்டியிடாமல் சில பேரை அவங்க தேர்ந்தும் எடுத்துக்கலாம். அது மேல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க சட்டம் வகுத்து இதை கொண்டு போனாங்க. இதுக்கு உண்டான தேர்தல் தான் நம்ம இந்தியாலேயே முதல்ல நடந்த தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளைக்காரர்கள். இதுல மேல் சபையில மட்டும் 104 இடங்கள் இருக்கு இல்லையா? இந்த 104 இடங்கள்ல நீங்க வெற்றி அடையணும், நீங்க மேல் சபையில பதவிக்கு வரணும் அப்படின்னா அதுல 53 இடங்கள் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கணும். அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறவங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டம் வகுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் தேர்தல் 1920 நடந்த முதல் தேர்தல்ல 48 இடங்கள் வெற்றி பெற்று வெள்ளைக்காரர்களிடம் இருந்து 5 இடங்கள் அன்அப்போஸ்டா வெற்றி பெற்று மொத்தம் 53 இடங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல முதலா தேர்தல்ல வெற்றி அடைந்து பதவிக்கு வராரு. யாருன்னா ஹரிசிங் கோர். இவருக்கு அப்புறம் திரும்ப இந்த எலெக்ஷன் 3 வருடத்துக்கு ஒரு முறை நடந்தது. மேல் சபை உறுப்பினர்கள் 34 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வெள்ளைக்காரர்களும் இந்த கீழ் சபையில ஜெயிச்சவர்களும் தேர்ந்தெடுத்து அவங்க மேல் சபையில உட்கார வைக்கிறாங்க. இப்படி வெற்றி பெறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அவங்க ஆட்சி பண்ணலாம் அப்படின்னா 3 வருஷம் தான். 1920 ஒரு தேர்தல், 1923 ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி 1947 நமக்கு சுதந்திரம் கொடுக்கிற வரைக்குமே இந்த தேர்தல் நடந்துட்டே இருந்தது. இதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் எப்ப வருது அப்படின்னா பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி 1921 பிரின்ஸ் ஆர்தர் இந்தியாவோட பாராளுமன்றத்தை திறந்து வைக்கிறார். அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைத்தோனையும் இந்தியாவுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் வருது. 1921 வந்த முதல் பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 637 தொகுதிகள் இருக்கு. இந்த 637 தொகுதிகளில் ஏறக்குறைய 440 தொகுதிகள் போட்டியாளர்கள் போட்டியிட்டு ஜெயிக்கணும். அதுக்கு அடுத்து மீதி இருக்கக்கூடிய 188 பேர் அன்அப்போஸ்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை வகுக்கிறாங்க வெள்ளைக்காரர்கள். இந்த அன்அப்போஸ்டா ஜெயிக்கிறவங்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஏறக்குறைய 138 இடங்களை நம்ம மேல் சபைக்காரர்களும் கீழ் சபைக்காரர்களும் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு மீதி இருக்கவங்களை வெள்ளைக்காரர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்தவங்க
தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் ராஜ்ல இந்தியாவில் இருந்த தேர்தல் முறைக்கும் அரசாங்க முறைக்கும் என்ன பெயர் அப்படின்னா பைகேமரலிசம். இந்த பைகேமரலிசம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை 4 பேர் கொண்ட குழு தீர்மானிச்சு அதை சட்டமாவோ இல்ல அதிகாரமாவோ வகுப்பாங்க. அதுதான் இந்த பைகேமரலிசம். இது எப்படி நம்ம இந்தியாவில் பண்றாங்க அப்படின்னா, மேல் சபை, கீழ் சபை, பாராளுமன்றம், இது மூணுத்திலையும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி நீங்க ஒரு அக்ரிமெண்டாவோ சட்டமாவோ ஏதோ ஒன்னா கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கடைசியா முடிவெடுத்து வெளியுலகத்துக்கு கொண்டு வரவங்க யார் அப்படின்னா அதிகாரத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் தான் பண்ணாங்க. இந்த 3 சபையும் நடந்து முடிஞ்சு இதிலிருந்து போகக்கூடிய ஆட்கள் மேல போய் வெள்ளைக்காரர்கள் கூட சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் நல்லது கெட்டது அப்படின்னு முடிவு பண்றாங்க இல்லையா. இந்த 4 இடங்களிலும் சேர்ந்து தான் ஒரு சட்டமோ இல்ல ஒரு நல்ல காரியங்களோ எதா இருந்தாலும் வெளியில வருது இல்லையா. அதைத்தான் பைகேமரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் அது எப்படி நடந்தது? நீங்க இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கோ ஏதோ ஒண்ணுத்துக்கு நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தாக்கல் செய்றீங்க அப்படின்னா இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 637 பேர்ல அறுதி பெரும்பான்மை பெற்று சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு போகணும். சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கக்கூடிய 104 உறுப்பினர்கள்ல இது திரும்பவும் அறுதி பெரும்பான்மை பெற்று திரும்ப மேல் சபைக்கு போகணும். மேல் சபையில் இருக்கக்கூடிய 34 பேர்கிட்டையும் இது திரும்பவும் எல்லாரும் படித்து ஆகும் ஆகாது என்று சொல்லி திரும்ப ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அது அறுதி பெரும்பான்மை பெற்று அதுக்கப்புறமா இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளைக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட அது போகும். அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படிதான் இந்த ஹைரார்கி இருந்துச்சு. இந்த தேர்தலுக்கு வெள்ளைக்காரர்கள் தொடர்ந்து ஊக்கம் அளித்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு ஆளத்தெரல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே வெள்ளைக்காரர்கள் வாங்கி அவங்களே தான் ஆட்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா நம்ம பொம்மை மாதிரி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 1947 நம்ம பறந்து விரிந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வெள்ளைக்காரர்களை நம்ம விரட்டி அடித்தோம். வெள்ளைக்காரர்களை விரட்டி அடித்த பிற்பாடு 1950-51 நம்ம இந்தியாவோட முதல் லோக்சபா தேர்தல் நடக்குது. அந்த முதல் லோக்சபா தேர்தலில் ஜவஹர்லால் நேரு வெற்றி அடைகிறாரு. அவர் வெற்றி அடைந்து நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதம மந்திரி ஆகிறாரு. அதுக்கப்புறமா நடந்த தேர்தலும் தேர்தல் முறைகளும் தேர்தலை பற்றிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.